بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, என் அருமை பெரியார்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய பாடத்தலைப்பாக ஹல் தஜிபு ஸகாத்து அலல் மால் முதஹர் லிபினாஇல் மன்சில், வீடு கட்டுவதற்காக சேமித்து வைக்கப்படும் பணத்திற்கு ஜகாத் கடமையாகுமா? கணியத்துக்குரிய சகோதரர்களே, ஆம். அறிஞர்களின் ஒருமித்த கருத்தின்படி வீடு கட்டுவதற்காக சேமிக்கப்படும் பணத்திற்கு ஜகாத் கடமையாகும். தஜிபு ஜகாத். அப்பணம் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக ஒதுக்கப்பட்டிருந்தாலும் அது இன்னும் உங்களுடைய உடைமையிலேயே இருப்பதால் அதற்கும் ஜகாத் கொடுக்க வேண்டும். ஜகாத் கடமையாவதற்கான மிக முக்கியமான இரண்டு ஷுரூத்துக்கள், இரு நிபந்தனைகள் இருக்கின்றன. அந்த பணத்திற்கு பொருந்தும் போது நீங்கள் ஜகாத் கொடுக்க வேண்டும். முதலாவது, நிசாப், குறைந்தபட்ச அளவு உங்களிடம் உள்ள சேமிப்பு பணம் நிசாப் என்னும் எல்லையை எட்டிருக்க வேண்டும். அதாவது 85 கிராம் தங்கம். 85 கிராம் தங்கம் அன்றைய விலையை விட இன்று பன்மடங்கு அது அதிகமாக இருக்கிறது. அந்த தொகையை எத்திருக்க வேண்டும். அல்லது 595 கிராம் வெள்ளியின் மதிப்புக்கு சமமான தொகை மூலம் இருக்க வேண்டும். இரண்டாவது நிபந்தனை ஹவுல். ஒரு வருட காலம் அந்த பணம் உங்களிடம் வந்து ஒரு முழு சந்திர ஆண்டு பூர்த்தியாக இருக்க வேண்டும். முக்கிய விவரங்கள்: ஒப்பந்தம் செய்யப்பட்ட பணம், ஒருவேளை நீங்கள் வீடு கட்டுவதற்காக பொறியியலாளர் அல்லது கட்டுமான பொருட்களுக்கு முற்பணமாகவோ அல்லது ஒப்பந்தப்படியோ பணத்தை ஏற்கனவே கொடுத்து விட்டீர்கள் என்றால் அந்த பணத்தை நீங்கள் ஜகாத் கொடுக்க தேவையில்லை. ஏனென்றால் அது உங்கள் கையை விட்டும் சென்று விட்டது. கையில் இருக்கும் சேமிப்பு ஆனால் இன்னும் கட்டுமான பணிகள் தொடங்காமல் அல்லது ஒப்பந்தங்கள் செய்யப்படாமல் உங்களுடைய வங்கி கணக்கிலோ அல்லது கையிலோ இருக்கும் பணத்திற்கு 2.5%, 100க்கு 2.5%, ருபுல் உஷுர், 10ல் 1/4 ஜகாத் கணக்கில் வழங்க வேண்டும். நினைவில் வையுங்கள், அல்லாஹுக்காக நாம் கொடுக்கும் ஜகாத் நம்முடைய செல்வத்தை குறைக்காது, மாறாக அதில் வரக்கத்தையும் அபிவிருத்தியும் பாதுகாப்பை ஏற்படுத்தும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியுள்ளார்கள். எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த கடமையை சரியாக நிறைவேற்றுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு அருள் செய்வானாக. ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.